அன்பானவர்களே, இந்த நாளிலே கர்த்தருடைய செய்திக்காக நான் தெரிந்து கொண்ட பொருள் வீழ்ந்து போகும் விசுவாசமும் நிலை நிற்கும் விசுவாசமும். இதற்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் யூதாவின் புஸ்தகம் 20வது வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்காக நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். விசுவாசம் என்கிற வார்த்தையை நாம் வேத புத்தகத்திலே பல இடங்களிலே பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு புத்தகங்களிலும் புதிய ஏற்பாட்டு புத்தகங்களிலும் விசுவாசம் என்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஆனால் மகா பரிசுத்தமான விசுவாசம் என்கிற வார்த்தையை நாம் வாசிய கேட்ட இந்த யூதாவின் புஸ்தகம் 20ஆம் வசனத்தில் தான் நாம் பார்க்கிறோம். மகா பரிசுத்தமான விசுவாசம். விசுவாசத்தை குறித்து நம் யாவருக்கும் தெரிந்திருக்கிறபடி பவுல் அப்போஸ்தலன் எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே மிக விளக்கமாக சொல்லியிருக்கிறார். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. நாம் சில காரியங்களை நம்புகிறோம், ஆனால் அது உறுதியாக இருக்கிறது. இட் எக்ஸிஸ்ட் ஃபார் சர்டன். உறுதியாக அவைகள் இருக்கிறது, ஆனால் அவைகள் காணப்படாமல் இருக்கலாம். ஆகவே தான் சொல்லுகிறார், விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. நான் நம்புகிற காரியம் காணப்படாமல் இருக்கலாம். கடவுள் இருக்கிறார் என்று நம்புகிறோம், அது நிச்சயமாக இருக்கிறது, ஆனால் அவர் காணப்படவில்லை. மின்சாரம் இருக்கிறது, நம்புகிறோம், ஆனால் காணப்படவில்லை. நம்புவதற்கு என்ன ஏதுகரம் இருக்கிறது? அவற்றுடைய செயல்பாடு. மின்சாரம் இருக்கிறது என்பதற்கு ஒரு ஆதாரம் அதனுடைய செயல்பாடு, அவனுடைய சக்தியினுடைய இயக்கம் நமக்கு தெரிகிறது. அதே போல கடவுள் இருக்கிறார், தேவன் இருக்கிறார் என்கிற அந்த உண்மை எப்படி நமக்கு தெரிகிறது? அவருடைய செயல்பாடு மூலம், அவருடைய கிரியை மூலம் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த தேவனாகிய கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் ஆவியாக இருக்கிறவர். அவர் காணப்படாமல் இருக்கலாம், ஆனால் அவர் நிச்சயமாக இருக்கிறார். கண்களுக்கு புலனாகாவிட்டாலும் அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ், அவர் இருப்பது நிச்சயம். 6ஆம் வசனத்திலே எபிரேயர் ஆக்கியோன் சொல்கிறார், விசுவாசம் இல்லாமல் இந்த தன்மை, இந்த நம்பிக்கை, விசுவாசம் இல்லாமல் ஒருவன் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். ஏனென்றால் அவன் தேவனிடத்தில் சேர்கிறவன் தேவன் ஒருவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தினுடைய பலன் நம்முடைய கண்களுக்கு தெரியாது, காணப்படாமல் இருக்கலாம், ஆனால் அது நிச்சயமாக இருக்கிறது. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. ஆகவே நாம் இறைவனை தேடுகிற பொழுது, நம்முடைய இரட்சகரை தேடுகிற பொழுது, நம்முடைய சிருஷ்டிகரை, நம்முடைய மீட்பரை நாம் தேடுகிற பொழுது அவர் நமக்கு பலன் அளிப்பார் என்கிற விசுவாசம் வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற பொழுது, அந்த எபிரேயர் ஆக்கியோன்ல தொடர்ந்து நாம் வாசிக்கிற பொழுது பல விசுவாச வீரர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 33ஆம் வசனம் மிக சுருக்கமாக எல்லா காரியங்களையும் சொல்லி இருக்கிறது. விசுவாசத்தினாலே இவர்கள் அந்த விசுவாசிகள், தேவனுடைய ஜனங்கள், விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்னியின் உக்கிரத்தை அவித்தார்கள், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். எத்தனையோ யுத்தங்களிலே கர்த்தர் இவர்கள் கூட இருந்து யுத்தங்களை நடப்பித்தார், வெற்றியை இவர்களுக்கு கொடுத்தார். பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். அடுத்து ஸ்திரீகள் தாங்கள் சாக கொடுத்த பிள்ளைகளை திரும்ப உயிரோடு பெற்றார்கள். சாரிபாத் ஒரு விதவை, சுனேமியாள். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, வேறு சிலர், இவருடைய விசுவாசம் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வேறு சிலர்
எங்களுக்கு இப்படிப்பட்ட வெற்றி இதுவரைக்கும் சொல்லப்பட்டதே. விசுவாசத்தார்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், அந்நியுடைய சிறைகளை முறியடித்தார்கள் என்கிற இந்த வெற்றிகள், இந்த உலக பிரகாரமான வெற்றி அல்ல எங்களுக்கு முக்கியம். எங்களுக்கு இன்னொரு காரியம் முக்கியம். அது என்ன? அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும் படிக்கு. அந்த வார்த்தையை நாம் அடிக்கோடு செய்ய வேண்டும். மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை எங்களுக்கு வேண்டாம். எங்களுடைய கட்டுகள், எங்களுடைய பிரச்சனைகள், இவைகள் எங்களுக்கு விடுதலை வேண்டாம். நாங்கள் எங்களையே வாதிக்கப்பட ஒப்பு கொடுக்கிறோம், எங்களையே மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம், இரத்த சாட்சியாக மரிக்கவும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எதற்காக? மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு. விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். அந்த வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் காவல்களையும் அனுபவித்தார்கள். எங்களுக்கு இந்த விடுதலை வேண்டாம், எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லவில்லை. எங்களுக்கு இந்த கட்டு, காவல், நிந்தை இவைகள் எங்களுக்கு விடுதலை வேண்டாம், அவைகளை அனுபவிக்கிறோம். கல்லறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மரித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. இந்த வேறு சிலர், இவர்கள்தான் அந்த மகா பரிசுத்த விசுவாசத்தை உடையவர்கள். யூதா சொல்கிறாரே, மகா பரிசுத்தமான விசுவாசத்திலே உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. ஏன் விசுவாசத்திலே உறுதிப்படுத்தி கொண்டு என்று சொல்லவில்லை? இன்றைக்கு விசுவாசம் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். விசுவாசத்தின் மூலமாக நோய் சுகமாகுது, ஜெபிக்க வாருங்கள், நோய்கள் சுகமாகிறது. ஆம், நோய்கள் சுகமாகிறது, உண்மைதான். அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த விசுவாசத்தின் மூலமாக பெரிய அற்புதங்களை அனுபவித்தார்கள். அப்படி அனுபவித்தவர்கள் என்ன ஆனார்கள்? 10 பேர் அழிந்து போனார்கள். விசுவாசிகள் தான். அங்கதான் சொன்னேன், வீழ்ந்து போகும் விசுவாசம் அது உலக பிரகாரமான விசுவாசம். உலகத்தினுடைய ஆசீர்வாதம், உலகத்தினுடைய சேமம், உலகத்தினுடைய வெற்றி, இவைகளுக்காக நாம் விசுவாசித்துக் கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு நாள் வரும் அந்த விசுவாசம் வீழ்ந்து போகும். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அந்த விசுவாசம் வீழ்ந்து போயிற்று. ஆகவே தான் 10 பேர் அழிந்து போனார்கள், ஒரு பங்கு மட்டும் மீதி இருக்கிறது. இயேசு சொன்னார், லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கடைசி பகுதியிலே சொல்கிறார், ஆயிலும் மனுஷகுமாரன் பூமியிலே வருகிற பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. இந்த விசுவாசம் வீழ்ந்து போகும் விசுவாசம், உலகத்தையே நம்பி அதற்காக எதிர்நோக்கி இருக்கிற விசுவாசம், உலக ஆசீர்வாதங்கள், உலக சேமம், உலகத்திலே அற்புதம், இவற்றுக்காக ஏங்கிக் கொண்டிருந்து எதிர்நோக்கி கொண்டிருக்கிற விசுவாசம். சொல்கிறார், மனுஷகுமாரன் வருகிற பொழுது பூமியிலே அந்த விசுவாசத்தை காண்பாரோ. காரணம் என்ன? அதற்கு முன்னதியாக ஒரு விசுவாச பரீட்சை ஒன்று உண்டு. அது என்ன பரீட்சை? அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சி காலம். அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சி காலம் அது வந்தாக வேண்டும் என்பது கிறிஸ்து தன்னுடைய வருகைக்கு முன் நடக்க வேண்டிய 7 அடையாளங்களிலே 5வது அடையாளம் அந்திகிறிஸ்துவினுடைய வருகை, அவனுடைய ஆளுகை என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார். அது 5வது அடையாளம். அது நிறைவேறின பிறகுதான் 6வது அடையாளம். அந்த 6ஆம் அடையாளம் நிறைவேறின பிறகுதான் 7ஆம் அடையாளம், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆகவே இந்த விசுவாச பரீட்சை, இந்த விசுவாச பரீட்சை திருச்சபை மக்களுக்குள்ளே உலகத்தில் நடக்கிற பொழுது, நடந்து முடிந்த பிறகு மனுஷகுமாரன் வருகிற பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. விசுவாச பரீட்சையின் பொழுது விசுவாசம் அழிந்து போகும். இன்றைக்கு ஒரு கூட்டம் ஊழியக்காரர்கள் சொல்கிறார்கள், நமக்கு அந்த விசுவாச பரீட்சை கிடையாது. இயேசு கிறிஸ்து அவர் நம்மை அந்திகிறிஸ்து வருகிறதுக்கு முன் ரகசியமாக எடுத்துக்கொண்டு போய்விடுவார் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிற வசனங்களை புரட்டி துணிகரமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய ஜெபம் மிக முக்கியமான பகுதி இந்த தவறான உபதேசம் திருச்சபையிலிருந்து அகல வேண்டும் என்பதுதான். ஏனென்று சொன்னால் விசுவாச பரீட்சை ஒன்று உண்டு. கிறிஸ்துவனுடைய மகிமையான பகிரங்கமான வருகைக்கு முன் விசுவாச பரீட்சை உண்டு. அதுதான் அந்திகிறிஸ்து வருகை. கிறிஸ்துவனுடைய வருகைக்கும் நடக்க வேண்டிய 5வது அடையாளம்
என்று மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15 முதல் 25 வரைக்கும் வசனங்களை இயேசு சொல்லி இருக்கிறார். ஆகவே இங்கே சொல்கிறார், இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்கு மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு என்று யூதாஸ் சொல்கிறார். இப்பொழுது நாம் 39ஆம் வசனத்துக்கு வருவோம். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே சாட்சி பெற்று, எவர்கள் எல்லா பேரும், அதற்கு முந்தியுள்ள வசனங்களை பார்க்க வேண்டும். கர்த்தருக்காக, அந்த விசுவாசத்திற்காக, அந்த மகா பரிசுத்த விசுவாசத்திற்காக, நிலைத்திருக்கின்ற விசுவாசத்துக்காக கல்லறியுண்டவர்கள், வாளால் அறுப்புண்டவர்கள், பரீட்சை பார்க்கப்பட்டவர்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டவர்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தவர்கள். இவர்கள் எல்லா பேரும் விசுவாசத்திலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். எனக்கு நிறைய பேர் கேட்பார்கள், இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன? விசுவாசத்திலே நற்சாட்சி பெற்றவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போயிருக்கிறாங்களே, அது எப்படி? அநேகம் பேர் இந்த வசனத்தை தொடவே மாட்டாங்க, இந்த வசனத்துக்குள்ளே வரவே மாட்டாங்க. சிலவங்க சொல்லுவாங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை அடையாம போனாங்கன்னு சொல்லுவாங்க. அது அல்ல. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை விசுவாசித்தவர்கள் அடைந்தார்கள். விசுவாசிக்காதவர்கள் தான் அடையாமல் போனார்கள். அவிசுவாசிகள் என்கிற அந்த அறிக்கையை பெற்றவர்கள் தான், விசுவாசம் இல்லாத பொல்லாத இருதயம் உடையவர்கள் என்கிற அறிக்கையை பெற்றவர்கள் தான் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை அடையாமல் போனது. ஆனால் விசுவாசத்திலே நற்சாட்சி பெற்றவர்கள் கானானை அடைந்தார்கள். அதை நாம் புரிந்திருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் இந்த 39ஆம் வசனத்துக்கு அர்த்தம் என்ன? இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியம் என்ன? அந்த வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், மோசே சொன்னார். உபாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே மோசே ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். என்ன வாக்குறுதி? உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அவர் யார்? அந்த தீர்க்கதரிசி யார்? அவர் வெறும் தீர்க்கதரிசியா? அவர்தான் மேசியா. யூத ஜனம் எதிர்நோக்கி இருந்த மேசியா அவர்தான். ஆகவே மோசே சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னார். அந்த மேசியாவை எதிர்நோக்கியே இருந்தார்கள். அந்த மேசியோட வருகை குறித்து ஏசாயா எழுதுகிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அவர் அப்ப இன்னும் பிறக்கல. கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 750 வருஷங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். மிக உறுதியாக சொல்லுகிறார். பிறந்தது போல் சொல்லுகிறார். பிறந்து விட்டது போல், சம்பவம் நடந்து விட்டது போல சொல்லுகிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோள் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று அந்த ஏசாயா தீர்க்கதரிசி முன்மொழிந்த முன்னுரைத்த அந்த தீர்க்கதரிசி எதிர்நோக்கி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்நோக்கி கொண்டே இருக்கிறார்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு ஒரு ராஜா வர வேண்டும், அவர் ராஜா, அவர் கர்த்தா, அவர் நித்திய பிதா. அவருக்காக எதிர்நோக்கி இருந்தார்கள். அவர் யார் தெரியுமா? அடுத்த வசனம் சொல்கிறது, தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அது இது முதற்கொண்டு என்னென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதினாலும் நிலைப்படும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அவருடைய சமாதானத்தின் பெருக்கத்துக்கும் முடிவில்லை என்கிற அந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இந்த முன்னுரைத்தின்படி அந்த மேசியா, அந்த எங்களுடைய ராஜா, இஸ்ரவேல் ராஜா வர வேண்டும் என்று எதிர்நோக்கி கொண்டே இருந்தார்கள். அந்த ராஜா வருகிறதுக்கு முன் இவர்கள் எல்லாரும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை, அது என்னது? கிறிஸ்துனுடைய வருகை, கிறிஸ்துனுடைய முதல் வருகை, மேசியாவுடைய முதல் வருகை அவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணி கொடுக்கப்பட்டது. அந்த கிறிஸ்துனுடைய அந்த முதல் வருகையை இவர்கள் காண முடியாமல் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த மேசியாவுடைய வருகையை காணாமல் அவர்கள் மரித்து போனார்கள். ஆகவே அவர்கள் எதிர்நோக்கி இருந்த அந்த காரியம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துனுடைய வருகை, முதல் வருகை,
மேசியாவுடைய வருகையை எதிர்நோக்கி இருந்தார்கள். அந்த மேசியாவை அவர்கள் காணாமல் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனார்கள். 40ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், அவர்கள் எவர்கள்? அந்த விசுவாசத்தாலே நற்சாட்சி பெற்றும் கிறிஸ்துடைய முதல் வருகைக்கு முன் இந்த உலகத்தை விட்டு கடந்து போன அந்த விசுவாசிகள், அந்த மகா பரிசுத்த விசுவாசிகள், அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணம் அடையாதபடிக்கு விசேஷமான நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். அதனுடைய அர்த்தம் என்ன? அவர்கள், அந்த மகா பரிசுத்தமான விசுவாசிகள், ஆண்டவருக்காக பாடு சகித்து உலகத்திலே வாழ்ந்தவர்கள், அவர்கள் எதிர்நோக்கி இருந்த அந்த மேசியாவுடைய வருகைக்கு முன் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல், பவுல் சொல்கிறார், நம்மை அல்லாமல், நம்மை என்று சொன்ன யார்? இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகையை கண்ட அந்த புதிய இஸ்ரவேலர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த முதல் வருகை, இயேசுவை மேசியா என்று கண்டவர்கள், அனுபவித்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அந்த இயேசு மேசியாவுடைய கிருபையை பெற்றவர்கள், அவர்கள் நம்மை அல்லாமல், நம் என்று சொல்ல அவர்கள் தான். அங்கே பவுல் யாரை குறிப்பிட்டு சொன்னால், கிறிஸ்துடைய வருகையின் காலத்தில் பூமியில் உயிரோடு இருக்கிற அந்த பரிசுத்தவான்களை, அந்த கிறிஸ்துடைய ஆட்சி காலத்திலே அவனை ஜெயமெடுத்து கிறிஸ்துடைய வருகையின் பொழுது இந்த உலகத்திலே மரிக்காமல் உயிரோடு இருக்கிற மக்களோடு தன்னை ஒப்பிட்டு சொல்லுகிறார். நம்மை அல்லாமல். ஏனென்று சொன்னால் பவுல் மரித்து விட்டார். பவுல் 1ஆம் நூற்றாண்டிலே மரித்து விட்டார். இப்பொழுது அவர் அந்த நாம் என்கிற வார்த்தையை யாரை குறித்து அவர் சொல்கிறார் சொன்னால், கடைசி காலத்தில் லாஸ்ட் ஜெனரேஷன் எலெக்ட் சயின்ஸ், கடைசி காலத்தில் வாழ்கிற உண்மை உத்தமமான அந்த பரிசுத்தவான்களோடு அவர் தன்னை ஒப்பிட்டு நம்மையல்லாமல் என்று சொல்லுகிறார். அவர்கள் கிறிஸ்துடைய முதல் வருகைக்கு முன் இந்த உலகத்தை விட்டு மரித்து போனவர்கள், கிறிஸ்துடைய முதல் வருகையை காணாதவர்கள். அவர்கள் நம்மை அல்லாமல், நாம் சொன்னால் யார்? கர்த்தருடைய வருகையின் போது பூமியில் இருப்பவர்கள், அந்த கிறிஸ்துவை ஜெயமெடுத்து பூமியில் இருப்பவர்கள், அவர்களை அல்லாமல் பூரணம் அடையாதபடிக்கு விசேஷமான நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்தார். அந்த விசேஷமான நன்மையானது ஒன்று என்ன? அது கடைசி கால இரத்த சாட்சிகளாக மரிக்கிற ஒரு பாக்கியம். விசேஷித்த நன்மையானது ஒன்றை, இரத்த சாட்சிகளாக மரிக்கிற அந்த பாக்கியத்தை தேவன் நமக்கென்று முன்னதியாக நியமித்திருக்கிறார். பவுல் அப்போஸ்தலனும் ஒரு இரத்த சாட்சி. இப்பொழுது 35ஆம் வசனத்தினுடைய 2ஆம் பகுதிக்கு வர வேண்டும். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு என்கிற வார்த்தைக்கு வர வேண்டும். மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு. மேன்மையான உயிர்த்தெழுதல் என்று சொன்னால் என்ன? அப்படி 2 உயிர்த்தெழுதல் இருக்கிறதே, மேன்மையான உயிர்த்தெழுதல், மேன்மையற்ற உயிர்த்தெழுதல். அந்த 2 உயிர்த்தெழுதலையும் இன்னொரு பெயரிலே வேதம் சொல்லுகிறது. முதலாம் உயிர்த்தெழுதல், 2ஆம் உயிர்த்தெழுதல். இந்த மேன்மையான உயிர்த்தெழுதல் என்பது அது முதலாம் உயிர்த்தெழுதல். ஆகவே 35ஆம் வசனம் சொல்கிறது, வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு, அந்த முதலாம் உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் தங்களை வாதிக்கப்படுகிறதுக்கும் தங்களை இரத்த சாட்சியான மரணத்துக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். யார்? மகா பரிசுத்தமான விசுவாசம் உடையவர்கள். தங்களை இரத்த சாட்சியான மரணத்துக்கும் வாதிக்கப்படுதலுக்கும் பரீட்சை பார்க்கப்படுதலுக்கும் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். இந்த மேன்மையான உயிர்த்தெழுதலாகிய முதலாம் உயிர்த்தெழுதலை குறித்து எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டுள்ள ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும்
அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அவர்கள் உயிர்த்து, எவர்கள்? இந்த இரத்த சாட்சியாக மரித்து முதலாம் உயிர்த்தெழுதலிலே எழுந்திருக்கிறவர்களும் அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி காலத்திலே அவனுடைய முத்திரையை தரிக்காமல் அவனுடைய சொரூபத்தை வணங்காமல் உயிரோடு இருக்கிறவர்களும் அல்லது மரித்தவர்களும், இவர்கள் தான் உயிர்த்து கிறிஸ்துடனே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். ஆகவே இதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். 40ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு, நம்மை அல்லாமல் பூரணராக முடியாது. இந்த கடைசி கால இந்த இரத்த சாட்சிகள் இல்லாமல் இதற்கு முந்தி உள்ளவர்கள் பூரணம் அடைய முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அவர் 5ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். அது என்ன? அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சியின் காலம். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த பொழுது தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும், இது எங்க வருது? இந்த 2 வார்த்தை எங்க வருது? 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வருது. அதுதான் இங்கே வருது. தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை சொன்னதற்காக, தேவ வசனத்தை சொன்னதற்காக கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அடுத்த வசனம், அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமி மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர். நாங்கள் சிந்தின ரத்தம், இரத்த சாட்சிகளாகிய எங்களுடைய ரத்தம், இந்த இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நீர் பழி வாங்காமல் இருப்பீர். எங்களுடைய ரத்தத்தை பூமியிலே சிந்தினவர்கள், எங்களை கொலை செய்தவர்கள், எதுவரைக்கும் நீர் பழி வாங்காமல் இருப்பீர் என்று மகா சத்தமாக கூப்பிட்டார்கள். அப்பொழுது அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவேறும் அளவும் இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாற வேண்டும். இந்த தொகை நிறைவேற வேண்டும். உங்களைப் போல இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டிய உங்களுடைய சகோதரர்கள் சிலர் இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு இந்த தொகை நிறைவேற மட்டும் நீங்கள் இளைப்பாற வேண்டும். இப்பொழுது 40ஆம் வசனத்துக்கு வாருங்க. அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணம் அடையாதபடிக்கு, அந்த நம்ம யார்? இன்னும் இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டியவர்கள். அவர்கள் மரித்தால் தான் ஏற்கனவே மரித்தவர்கள் பூரணம் அடைவார்கள். ஆகவே ஏற்கனவே மரித்தவர்கள் இரத்த சாட்சிகளாக மரிக்க வேண்டியவர்களாலே பூரணம் அடைய வேண்டும். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணம் அடையாதபடிக்கு நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதியாக நியமித்தார். நன்மையானது ஒன்று, இந்த இரத்த சாட்சிகளுக்காக கர்த்தர் கொடுப்பதற்கு நன்மையான பல காரியங்களை சொல்லியிருக்கிறார். அது என்ன? கர்த்தருடைய மகிமையின் வருகையிலே பங்கு பெறுவது, மனவிருந்திலே பங்கு பெறுவது. அது முடிந்து இந்த உலகத்தை 1000 வருடம் அரசாட்சி பண்ணுவது நன்மையானது ஒன்று. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இதுதான் மகா பரிசுத்த விசுவாசத்தை உடையவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பூர்ண ஒரு ஆசீர்வாதம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இப்பொழுது பாருங்கள், நீங்களோ பரிசுத்தமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்து மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு, இப்படி அந்த மகா பரிசுத்தமான விசுவாச மேலே நம்மை உறுதிப்படுத்துகிற பொழுது கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறார். அவருடைய மகிமையின் வருகையிலே பங்கு பெற வைக்கிறார். மகா பரிசுத்தமான விசுவாசம் இல்லாமல் உலக பிரகாரமான விசுவாசம் மாத்திரம் இருக்கிறவர்களுக்கு அந்த மகிமையின் வருகையிலே பங்கு பெற முடியாது. திரும்பவும் சொல்லுகிறேன், மகா பரிசுத்தமான விசுவாசம் இல்லாமல் உலக பிரகாரமான இந்த சாதாரண விசுவாசம் உடையவர்கள் கர்த்தருடைய வருகையிலே பங்கு பெற முடியாது. நான் சொல்லல, இயேசு சொன்னார். இயேசு என்ன சொன்னார்? மனுஷகுமாரன் பூமியிலே வருகிற பொழுது என்ன வருகை? அவருடைய மகிமையின் வருகை. அவருடைய பிள்ளைகளை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை,
எடுத்துக்கொண்டு போக பூமிக்கு வருகிற பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? சாதாரண விசுவாசம் உள்ளவங்க எல்லாம் நிற்க முடியாது. ஆனால் மகா பரிசுத்தமான விசுவாசிகளை அவர் பார்ப்பார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தான் நாம் மிக கவனமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் மறுத்து தன் சிலுவையை எடுத்து கொண்டு வர வேண்டும். இந்த உலக பிரகாரமான விசுவாசம் உள்ளவங்களுக்கு சிலுவை எடுக்க அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. அவங்களுக்கு ஆசீர்வாதம் தான் வேணும், செழிப்பு தான் வேணும், விடுதலை தான் வேணும், வேற ஒண்ணும் வேண்டாம். இயேசு சொன்னார், நீ சிலுவை எடுத்துக்கொண்டு என் வராவிட்டால் உனக்கு இடத்திலே பங்கு இல்லை என்று சொன்னார். ஆகவே தான் ஆண்டவரே, இந்த நாட்களிலே நான் இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் இயேசு சொன்னார், உங்களுடைய சரீரத்தை குறை சொல்லுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு இரத்த சாட்சியம் அளிக்க வேண்டிய ஒரு நிலைமை வரலாம், பயப்படாத, எழுப்பிடுவ. முதலாம் வீழ்த்ததில்லை, நீ தான் முதல்ல எழும்புவ. நீ எழும்பி நீதான் இந்த உலகத்தை 1000 வருஷம் அரசாட்சி பண்ணுவ. அதுதான் பெரிய பாக்கியம். இரத்த சாட்சியம் மறிக்கிறவர்கள் தான் கிறிஸ்துடைய மகிமை வருகையிலே பங்கு வருவார்கள், மனவிருந்திலும் பங்கு வருவார்கள், 1000 வருஷம் அரசாட்சியிலும் பங்கு வருவார்கள். இரத்த சாட்சியாக மறிக்கிறவர்களும் அந்த கிறிஸ்துவின் ஆட்சி காலத்திலே முத்திரையை தெரிக்காமல் அவருடைய சுரபத்தை வழங்காமல் வாழ்கிறவர்களும் கூட. இந்த வசனங்கள்லாம் நமக்கு ஆவியையும் ஜீவனமாயும் இருக்கிறது. ஆகவே நம்முடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்தை உறுதிப்படுத்துவோம். நமக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசமானது மகா பரிசுத்தமான விசுவாசமாக உயர்த்தப்பட வேண்டும். தேவன் இந்த கிருபைகளை உங்களுக்கு அருள்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். ஜீவிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட ஜீவிக்கிறவராக இருக்கிற ஆண்டவரே, உம்முடைய வருகையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக உம்முடைய வார்த்தை உறுதிப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற உணர்வோடு நாங்கள் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த நாளிலே நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் ஆண்டவரை எங்களுடைய விசுவாசத்தை அப்படியே உலக பிரகாரமான காரியங்களுக்காக மாத்திரம் நிறுத்தி வைக்காமல் அதை மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்காக ஆண்டவரே உம்முடைய வருகையிலே பங்கு பெறுவதற்கு, கடைசி நாட்களில் நாங்கள் அந்தி கிறிஸ்துவாகிய மிருகத்தை மேற்கொள்வதற்கு எங்களுடைய விசுவாசத்தை மகா பரிசுத்தமான விசுவாசமாக அதை உயர்த்தி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு நீ செய்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இடைப்பட்டமைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தனிப்பட்ட முறையில் தேவையில் இருக்கிற பலவிதமான தேவையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் சந்தித்து கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாமல், விசுவாசம் குன்றாமல் விசுவாசத்தில் நிலைநிற்க கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்றும் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் மகிமை அடையும் கிருபைக்கும் பராமரிப்பு ஒப்புக் கொடுக்கிறோம். கிறிஸ்து இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.